வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். சற்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்க தினமும் காலையில வந்து உங்களோட ஐடி கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு ரொம்ப பாதுகாப்பான நிறைய சிசிடிவி கேமராக்கள் இருக்கிற ஒரு பன்னாட்டு ஐடி நிறுவனத்துக்குள்ள நுழையறீங்க. அங்க எல்லாமே ரொம்ப தர்க்க ரீதியானது, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும்னு நம்ம நம்புறோம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா அந்த பழப்பழப்பான கண்ணாடி கதவுகளுக்கு பின்னால அந்த கார்ப்பரேட் கட்டமைப்பையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரு உளவியல் ரீதியான குற்ற பின்னல், அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் சிண்டிகேட் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது வந்து ஏதோ சாதாரண ஆபீஸ் பாலிடிக்ஸ் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம வெறும் ஆபீஸ் அரசியல பத்தி பேச போறதில்ல. டிசிஎஸ் நாசிக் அலுவலகத்துல சமீபத்துல வெளிச்சத்துக்கு வந்த க்ரூமிங் கேங்ஸ் பத்தியும், லென்ஸ்கார்ட் நிறுவனத்துல வந்த மத அடையாள தடைகள் பத்தியும் ரொம்ப விரிவாக அலச போறோம். இன்றைய நவீன பணியிடங்கள்ல இது மிக முக்கியமான ஒரு உரையாடல். இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப உணர்ச்சிகரமான விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம, உணர்ச்சி வசப்படாம, தரவுகள் அடிப்படையில உண்மைகளை மட்டுமே ஆராய போறோம். ரைட், அது ரொம்ப முக்கியம். எந்த பக்கமும் சாயாம இருக்கணும். ஆமா, இந்த ரெண்டு வெவ்வேறு சம்பவங்களுக்கும் பின்னால் இருக்கிற பொதுவான இழை என்ன? தனிநபர்களோ அல்லது நிறுவனங்களோ ஒரு மனிதரோட தனிப்பட்ட அடையாளத்தையும் பாதுகாப்பையும் எப்படி சிஸ்டமேட்டிக்கா தங்களுக்கு சாதகமா கையாளுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆய்வோட நோக்கம். சோ நீங்க கார்ப்பரேட் உலகத்துல வேலை செய்யறவரா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போக தயாராகிட்டு இருக்கிறவரா இருந்தாலும் சரி, இந்த உளவியல் நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். கண்டிப்பா. அப்ப நாம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். டிசிஎஸ் நாசிக் சம்பவம் 2022ல நடந்த இந்த சம்பவம் பல மாசங்களுக்கு பிறகு போன பிப்ரவரி மாசம் தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆமா, தரவுகள் படி பாத்தீங்கன்னா ஒரு 20-21 வயது மதிக்கத்தக்க நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு ஹிந்து பெண். அந்த பெண் திடீர்னு ஹிஜாப் அணிய தொடங்குறாங்க, ரம்ஜான் நோன்பு இருக்கிறாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் மாறுறத பார்த்து அவங்க பெற்றோர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. எந்த பெற்றோரா இருந்தாலும் அதிர்ச்சி அடைவாங்க. ஆமா, அதனால இது சாதாரண மதமாற்றம் இல்ல, இதுக்கு பின்னால ஏதோ பெரிய கட்டாயமோ சதியோ இருக்குன்னு அவங்க போலீஸ்ல ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அங்கிருந்து தான் இந்த விவகாரம் பெரிய அளவுல வெடிக்குது. அந்த புகாரை தொடர்ந்து காவல்துறை எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். ஏன்னா ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி மேல புகார் வரும்போது அவங்க அதை சாதாரணமா அணுகல. ஒரு எம்என்சி கம்பெனியாச்சே, நேரடியா உள்ள போக முடியாது இல்ல. எக்ஸாக்ட்லி. அங்க சிஸ்டமேட்டிக்கா ஏதோ தப்பு நடக்குதுல புரிஞ்சுகிட்ட போலீஸ் ஒரு ரகசிய விசாரணையை முடிக்க விடுறாங்க. 2 காவலர்களை சிப்பந்திகள் போல, அதாவது கிளீனிங் ஸ்டாஃப் மாதிரி முஃப்டில அந்த டிசிஎஸ் கேம்பஸ்க்குள்ள வேலைக்கு அனுப்புறாங்க. வாவ், அண்டர்கவர் ஆபரேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா, இன்னொரு ஆண் காவலரையும் உள்ள அனுப்புறாங்க. அவங்க 1 மாசம் முழுசா அங்க வேலை செஞ்சுக்கிட்டே 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்யறாங்க. அங்க இருக்கிற ஊழியர்கள் கிட்ட ரொம்ப சகஜமா பேசி அந்த ஆபீஸ்க்குள்ள உண்மையில என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கண்காணிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அது வெறும் காதல் பிரச்சனை இல்லன்னு புரிஞ்சிருக்கும். கரெக்ட். இது ஒரு தனிப்பட்ட காதல் பிரச்சனை கிடையாது, ஒரு மிகப்பெரிய குழுவோட செயல்பாடு அப்படிங்கிறது போலீஸ்க்கு அப்பதான் புரிய வருது. ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருது. தரவுகள்ல முதல் குற்றவாளியா சிக்கின டேனிஷ் ஷேக், அவனுக்கு வயசு 34. அவன் இந்த 21 வயசு பொண்ண மூளைச்செலவு செஞ்சு காதல்ல விழ வச்சிருக்கான். ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம ஃபாரின்ல செட்டில் ஆகலான்னு ஆசை வார்த்தைகள் சொல்லியிருக்கான். ஆனா அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. டேனிஷ்க்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த உண்மையை டேனிஷோட மனைவியே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. நான் தான் அவர் மனைவி, அவர் சொல்றதெல்லாம் கேள் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அதுதான் அந்த உளவியல் தாக்குதலோட உச்சம். எனக்கு என்ன புரியலனா, சைபர் செக்யூரிட்டில ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்களே, போலியான லிங்க் அனுப்பி ஏமாத்துறது. அதே போல இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிஷிங் அட்டாக். ஆனா நல்லா படிச்ச டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி எந்த ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இல்லாம இப்படி ஒரு வலையில ஈஸியா விழுறாங்க? அது ரொம்ப ஆழமான கேள்வி. இது வெறும் அறியாமையால நடக்கிறது கிடையாது. சைக்காலஜில இத க்ரூமிங் அப்படின்னு சொல்வாங்க. இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயமும் இல்ல. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாத்துறது. ரைட், சரியா சொன்னீங்க. ஒரு நபரை தனிமைப்படுத்தி அவங்களோட நம்பிக்கையை மெல்ல மெல்ல பெற்று அதுக்கப்புறம் அவங்கள முழுசா கண்ட்ரோல் பண்றது. டேனிஷ் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட நண்பன் தௌசீஃப் அத்தார், அவனுக்கு வயசு 36, அவன் அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறான். டேனிஷுக்கு நீ எப்படி ஒத்துழைச்சியோ அதே மாதிரி எனக்கும் ஒத்துழைக்கணும்னு மிரட்டிருக்கான் இல்லையா? ஆமா, தௌசீஃப போலீஸ் பிடிச்சு அவனோட மொபைல் போனை செக் பண்ண போதான் பல இந்து பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சிருக்கிற புகைப்படங்கள் கிடைக்குது. இங்கேதான் இது ஒரு தனிநபரோட செயல் இல்ல, ஒரு க்ரூமிங் கேங்கோட ஒருங்கிணைந்த சதி அப்படிங்கிறது தெளிவாகுது. அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க். கண்டிப்பா. ஷஃபி ஷேக், ஆசிஃப் அன்சாரி, ஷாருக் குரேஷி, ரசா மேமன், டேனிஷ், தௌசீப் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையே உருவாக்கியிருக்காங்க. அதுல எந்த பொண்ணை குறிவைக்கணும்னு தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி என்றால் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா அவங்க என்ன மாதிரியான தந்திரங்களை பயன்படுத்தினாங்க? ஆபீஸ்க்குள்ள இப்படி இவ்ளோ பெரிய நெட்வொர்க் நடத்த முடிஞ்சது? அவங்க யூஸ் பண்ணது குட் காப் பேட் காப், அதாவது ஹீரோ வில்லன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக். ஒருத்தன் வில்லன் மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்குவான், அவளை மென்டலா பிரேக் பண்ணுவான். ரைட், சரியா? அதே நேரத்துல இன்னொருத்தன் ஹீரோ மாதிரி அவளுக்கு ஆறுதல் சொல்வான். அந்த ஆறுதல்ல மயங்கி அந்த பெண் அவங்கிட்ட ரொம்ப நெருக்கமாவா. இது ரொம்ப ஆபத்தான ஒரு பிளேபுக் மாதிரி இருக்கே. ஆமா, இது மட்டும் இல்லாம பெண்களோட பாதுகாப்பின்மையா, அதாவது அவங்களோட இன்செக்யூரிட்டிய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. குறிப்பா கருப்பா இருக்கிற பெண்களை தேர்ந்தெடுத்து, நீ கருப்பா இருந்தாலும் பார்க்க அழகா இருக்க, உன் கணவர் உனக்கு ஏற்றவர் இல்லைன்னு போலியான நம்பிக்கையை கொடுத்து வலையில வீழ்த்திருக்காங்க. வாவ்,
அதை வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்றது. கரெக்ட். அதுக்கப்புறம் பார்ட்டிகளுக்கு கூப்பிடுறது, அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல பெண்கள் குளிக்கும் போது போட்டோ எடுக்கிறது, அந்த போட்டோவை காட்டி மிரட்டுறதுன்னு படிப்படியா அவங்கள தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது கேட்கும் போதே இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு புரியுது. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல அதிகாரத்துல இருக்கிறவங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத என்ன இன்னும் குழப்புது. அங்கதான் சிஸ்டம் ஃபெயில் ஆகுது. ஆமா, தன்னங்களுக்கு அடிபணியாத அல்லது தங்களை தட்டி கேட்கிற பெண்களுக்கு ஆபீஸ்ல அதிக வேலை பழுவ கொடுத்திருக்காங்க. ஓவர் டைம் பார்க்க சொல்றது, அதிகாலையிலேயே வேலைக்கு வர சொல்றதுன்னு பவர் அபியூஸ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க பாஷ், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு ஒரு வலுவான சட்டம் இருக்கே. ஒரு பெண் புகார் கொடுத்தா உடனே விசாரிக்கணும்னு ரூல்ஸ் இருக்கே. கண்டிப்பா விசாரிக்கணும். ஆனா இங்க 14 இருந்து 15 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு தரவுகள் சொல்லுது. இத்தனை பெண்கள் புகார் கொடுத்தும் அந்த பாஷ் கட்டமைப்பு எப்படி அப்பட்டமா தோல்வி அடைஞ்சது? அதுதான் இந்த விவகாரத்தோட மையப்புள்ளி. எந்த ஒரு கார்ப்பரேட் சட்டமோ அதை செயல்படுத்துபவர்களோட நேர்மையை பொறுத்து தான் இயங்கும். இங்க அந்த பாஷ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிதா கான் அப்படிங்கிற ஒரு ஹெச்ஆர் அதிகாரி கிட்ட தான் கொடுக்கப்பட்டதா முதல்ல தகவல் வந்தது. அந்த நிதா கான் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அங்க பணக்காரங்க, பெரிய பதவியில இருக்காங்க, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. நினைச்சு பார்க்கவே கொடூரமா இருக்கு. ஒரு பாதுகாப்பு வலயமா இருக்க வேண்டியவரே அதை ஒரு வலையா மாற்றி குற்றவாளிகளுக்கு சாதகமா செயல்பட்டிருக்காரு. ஒரு நிமிஷம், நிதா கான் ஹெச்ஆர் அதிகாரி இல்லன்னு ஒரு புதிய தரவு இப்போ வந்திருக்கு. அவங்க உண்மையில ஹெச்ஆர் இல்லன்னா அவங்க எப்படி இந்த பாஷக் புகார்களை எல்லாம் வாங்கினாங்க? ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல இப்படி ஒரு போலி அதிகாரம் எப்படி உருவாகுது? சிஸ்டம் எப்படி இவ்வளவு பெரிய ஓட்டை அனுமதிக்குது? அது ஒரு மிக முக்கியமான சிஸ்டமிக் லூப் ஹோல். நிதா கான் உண்மையில ஒரு ஹெச்ஆர் அதிகாரியே கிடையாது. அவங்க 2021ல மும்பைல ஒரு ப்ராசஸ் அசோசியேட்டா தான் சேர்ந்திருக்காங்க. அப்போ நாசிக் ஆபீஸ்ல அவங்க ரோல் என்ன? நாசிக் அலுவலகத்துல அவங்க ஒரு சிறிய பொறுப்புல தான் இருந்திருக்காங்க. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல பல நேரங்கள்ல ஷேடோ ஹைரார்கி, அதாவது மறைமுக அதிகார கட்டமைப்பு ஒன்னு உருவாகிடும். ஓ, மேனேஜர்ஸ் அவங்க வேலையை கீழ இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறதா? எக்ஸாக்ட்லி. உண்மையான மேலாளர்கள் தங்களோட வேலை பளுவை குறைக்க கீழ்நிலையில உள்ளவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அப்படி புகார்களை பெறும் பணியை நிதா கான் கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். அதை பயன்படுத்தி அவங்க புகார்களை மூடி மறைச்சிருக்கலாம். இது உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை தருது. அதாவது காவலர்கள்னு நம்பியவங்க காவலர்களே கிடையாதா? ஆமா, அது மட்டும் இல்லாம ஆன்சைட் வாய்ப்புகள், சம்பள உயர்வுக்காக மேலதிகாரிகளை கண்மூடித்தனமா நம்புற கார்ப்பரேட் மனநிலையும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ இந்த வழக்குல இருக்கிற ட்விஸ்ட பாத்தீங்கன்னா, நிதா கான் தற்போது கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கு. குழந்தை பிறக்க போற நிலையில தனக்கு முன்ஜாமீன் வேணும்னு அவங்க கோர்ட் அணுகியிருக்காங்க. அவங்க தரப்பு வாதமும் ஒன்னு இருக்குல்ல. ஆமா, நிதா கானோட குடும்பத்தினர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இந்த விவாதத்தை வேறொரு திசைக்கு கொண்டு போகுது. டிசிஎஸ் நிறுவனத்துக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரேப் கேஸ், அதாவது பாலியல் வன்கொடுமை வழக்க மூடி மறைக்கவே இப்போ நிதா கான் ஒரு பலிகடா ஆக்கப்படுறாரா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அது ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. என் பொண்ணு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செய்யறான்னு பெருமைப்பட்டேன், ஆனா இப்ப அவ ஏன் அங்க வேலைக்கு போனாலும் நொந்துக்கிறேன்னு நிதா கானோட அப்பா சொல்லியிருக்காரு. இதற்கிடையில அஸ்வினி சைனானி அப்படிங்கிற உண்மையான ஹெச்ஆர் ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் தரவுகள் சொல்லுது. ஆமா, இந்த கேஸ் இப்போ ரொம்ப சிக்கலான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு. அஸ்வினி சைனானி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. டிசிஎஸ் இதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். ஆரம்பத்துல டிசிஎஸ் என்ன சொன்னாங்க? எந்த புகாரும் வரலன்னு தானே சொன்னாங்க. கரெக்ட். ஆனா சிசிடிவி ஆதாரங்கள் நிறுவனத்தோட அறிக்கைக்கு முரணா அமைஞ்சது. இப்போ டிசிஎஸ் நிறுவனம், நாங்க 0 டாலரன்ஸ் கொள்கையை பின்பற்றோம், தவறு செஞ்சவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், மீண்டும் ஒரு முழு ஆடிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட ஷேர் வேல்யூ சரிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பிம்ப கட்டமைப்புல இறங்கியிருக்காங்க. ரைட்? கண்டிப்பா. இதுல வெளிநாடுகள்ல இருந்து வீடியோ கால்ல பேசி மூளைச்செலவை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற கோணங்களும் இருக்கு. அதனால எஸ்ஐடி, ஏடிஎஸ், அப்புறம் என்ஐஏ ஆகிய அமைப்புகள் இந்த 9 எஃப்ஐஆர்களையும் விசாரிக்க போறதாவும் செய்திகள் வந்திருக்கு. இந்த மத ரீதியான கோணம் உள்ள வரும்போது இயல்பாகவே இது ஒரு பெரிய சமூக விவாதமா மாறுது. சமூக வலைத்தளங்கள்ல வலதுசாரி அமைப்புகள் இதை பெரிய அளவுல கையில் எடுத்து இதை அப்பட்டமான லவ் ஜிஹாத் அப்படின்னு அடையாளப்படுத்தி டிசிஎஸ் நாசிக் ஆபீஸ்ல போராட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இதே காலகட்டத்துல வேற சில சம்பவங்களும் நியூஸ்ல அடிபடுது. மகாராஷ்டிரால ஒரு ஜிம் ட்ரெய்னர் ஒரு தொழிலதிபரோட மனைவி கிட்ட 7 வருஷமா தொடர்பில் இருந்து மதம் மாறினா அடுத்த கட்ட வாழ்க்கையை தருவதா சொன்ன ஒரு சம்பவம். ஆமா, அந்த நியூஸும் வந்திருந்தது. அதவிட அதிர்ச்சியா அமராவதியில உள்ள ஒரு நீட் பயிற்சி மையத்துல ஏஐஎம்ஐஎம் பின்னணி கொண்ட 2 மாணவர்கள் அங்க படிக்கிற 180க்கும் மேற்பட்ட இந்து பெண்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் தனிப்பட்ட வீடியோக்களை எடுத்து மிரட்டிய சம்பவமும் இப்போ தரவுகள்ல பேசு பொருளா இருக்கு. இது கார்ப்பரேட் உலகத்தை தாண்டி கல்வி நிறுவனங்கள்லயும் கூட இந்த க்ரூமிங் நடக்குது காட்டுது. நீங்க சொன்னது போல இந்த சம்பவங்கள் எல்லாமே போலீஸ் தரவுகள்ல தெளிவா பதிவாகியிருக்கு. இதை நாம மறுக்க முடியாது. ஆனா இத புரிஞ்சுக்கிறதுல நாம ரொம்ப கவனமாவும் தர்க்க ரீதியாகவும் இருக்கணும். கண்டிப்பா உணர்ச்சி வசப்படக்கூடாது. எக்ஸாக்ட்லி. ஒட்டுமொத்தமா ஒரு மதத்து குறி வச்சு தாக்குறது, அதாவது ஜெனரலைசேஷன் பண்றது சமூக அளவுல எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத நாம உணரணும். ஒரு சிலர் செஞ்ச திட்டமிட்ட குற்றத்துக்காக அந்த மதத்தை சார்ந்த அனைவருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு முத்திர குத்துறது சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரானது. ஆமா, சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அனைவருக்கும் சமம், எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய தருணம். இப்போ இந்த விவாதத்தை வேற ஒரு கோணத்துக்கு நகர்த்தலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. டிசிஎஸ் சம்பவத்துல தனிநபர்கள் தங்களுக்கு கிடைச்ச மறைமுக அதிகாரத்தை பயன்படுத்தி ரகசியமா பெண்களோட அடையாளத்தை மாற்றி அவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைச்சதை பார்த்தோம். ஆனா
ஒரு நிறுவனமே தனது அதிகாரப்பூர்வமான விதிகள் மூலமா பகிரங்கமா உங்க அடையாளத்தை அழிக்க நினைச்சா என்ன ஆகும்? நீங்க லென்ஸ் கார்டு இஷ்யூவை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. லென்ஸ்கார்ட் நிறுவனத்தோட சர்ச்சை பிப்ரவரி 6ஆம் தேதி அவங்க வெளியிட்ட ஒரு இன்டர்னல் ஸ்டைல் டாக்குமெண்ட் ஒன்னு சமூக வலைத்தளங்கள்ல கசிஞ்சது. அதுல உள்ள ரூல்ஸ படிச்சப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? ஊழியர்கள் நெத்தியில பொட்டு வைக்கக்கூடாது, கையில கயிறு கட்டக்கூடாது, வளையல் போடக்கூடாது, மருதாணி வைக்கக்கூடாது. இதெல்லாம் வெளிப்படையா இந்து மத அடையாளங்கள். ஆனா அதே டாக்குமெண்ட்ல இஸ்லாமியர்கள் ஹிஜாப் அணியலான்னு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அனுமதி கொடுத்திருக்கு. ஒரு பொது நிறுவனம் ஏன் இப்படி வெளிப்படையான ஒரு பாரபட்சத்தை காட்டணும்? இது எப்படி இருக்குன்னா, வீட்ல திருடு போனதுக்கு அப்புறம் பூட்ட மாத்திர மாதிரி இருக்கு. உண்மையில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனலிசம் அல்லது தொழில்முறை பிம்பத்தை உருவாக்குறதா நினைச்சுக்கிட்டு பல வருஷங்களாவே கலாச்சார அடையாளங்களை அழிக்கிற வேலையை செஞ்சுட்டு வராங்க. அதாவது வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மைண்ட் செட். ஆமா, அவங்க பார்வையில மேற்கத்திய உடைகள் தான் ஸ்டாண்டர்ட். ஆனா லென்ஸ்கார்ட் விவகாரத்துல இது வெறும் ட்ரெஸ் கோட் பிரச்சனை கிடையாது. வெளிப்படையா ஒரு குறிப்பிட்ட மத அடையாளங்களுக்கு தடை விதிச்சுட்டு இன்னொரு மத அடையாளத்துக்கு விதிவிலக்கு அளிக்கிறது அந்த நிறுவனத்தோட கொள்கைகளை வடிவமைக்கிறவங்களோட உள்நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குது. அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்க பதிலே சொன்னாங்க. கனெக்ட். இந்த ஸ்டைல் டாக்குமெண்ட் வெளியில மக்கள் சோஷியல் மீடியால கேள்வி எழுப்பின பிறகுதான் லென்ஸ்கார்ட் நிறுவனம் இதுக்கு உள்ள அவசர விளக்கத்தை அளிச்சாங்க. அவங்க கொடுத்த அந்த விளக்கம் இருக்கே, அது தர்க்க ரீதியா பார்த்தா அது எந்த வகையிலயும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. லென்ஸ்கார்ட் CEO என்ன சொல்றாருன்னா, நீங்க குறிப்பிடுவது ஒரு பழைய டாக்குமெண்ட், அதாவது அவுடேட்டட் டாக்குமெண்ட். நாங்க பிப்ரவரி 7ஆம் தேதி அதை மாத்திட்டோம்னு சொல்றாரு. அது ரொம்ப வேடிக்கையான ஒரு எக்ஸ்கியூஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பிப்ரவரி 6ல கசியுது, பிப்ரவரி 7ல மாத்துனாங்க அப்படின்னா பிப்ரவரி 6 வரைக்கும் அந்த பாரபட்சமான விதிமுறை அந்த நிறுவனத்துக்குள்ள செயல்பாட்டுல தானே இருந்திருக்கு. ஆமா, லாஜிக் படி பார்த்தா அதுதானே உண்மை. அப்படி என்றால் இத்தனை வருஷமா திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளங்களை நிறுவனத்துக்குள்ள தடுத்திருக்காங்க அப்படிங்கறத அந்த CEOவே நேரடியாக ஒப்புக்கிறார் அல்லவா? இது எப்படி ஒரு நேர்மையான விளக்கமா இருக்க முடியும்? உங்களோட இந்த விமர்சனம் மிக சரியானது. இந்த பொறுப்பற்ற மழுப்பலான பதில் தான் சமூக வலைத்தளங்கள்ல பலரையும் ஆத்திரமடைய செஞ்சிருக்கு. பாய்காட் லென்ஸ்கார்ட் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. ஆமா, லென்ஸ்கார்ட் நிறுவனத்தை புறக்கணிக்கணும்னு குரல்கள் வலுவா எழ இதுவே முக்கிய காரணமா அமைஞ்சது. அவங்க வெளிப்படையா ஆமா எங்கள் கொள்கையில தவறு நடந்துருச்சு, நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லல. மாறாக பழைய டாக்குமெண்ட்னு ஒரு டெக்னிக்கல் வார்த்தையை பயன்படுத்தி தப்பிக்க பாக்குறாங்க. இது நடக்குதா? இது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. நாம ஆய்வு செஞ்ச தரவுகள்ல வேற சில பெரிய நிறுவனங்கள் மீதும் இதே போன்ற குற்றச்சாட்டுகள் எழுகிறத பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு டெக் மஹிந்திரா, கொல்கத்தாவில் உள்ள விப்ரோ சால்ட் லேக், வெர்டெக்ஸ் ஹைதராபாத் போன்ற நிறுவனங்கள்ல HR அதிகாரிகளா இருக்கிற குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க நமாஸ் மற்றும் ரம்ஜான் நோன்பை கட்டாயப்படுத்துவதாகவும், பொட்டு வச்சுட்டு வர்ற மற்ற மத ஊழியர்களை கேலி செஞ்சு அதை அழிக்க வைப்பதாகவும் சமூக வலைதளங்கள்ல ஊழியர்களாலேயே குற்றச்சாட்டுகள் பதிவாகிட்டு வருது. இந்த தரவுகளை எல்லாம் ஒன்னா இணைத்து பார்க்கும்போது கார்ப்பரேட் உலகம் அப்படிங்கிறது வெறும் சம்பளம் வாங்குற இடம் மட்டும் இல்ல, அது ஒரு அதிகார களம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. கண்டிப்பா. பாதுகாப்பின்மைகள், உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் ஆகியவற்றை யாரேனும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை அணுகுனா அது உண்மையான அன்போ நட்போ அல்லது தொழில்முறை வழிகாட்டுதலோ கிடையாது அப்படிங்கறத நீங்க உணரணும். ரொம்ப ஆழமான உண்மை இது. உங்க அடையாளத்தை, உங்க கலாச்சாரத்தை, உங்களை அறியாமலேயே அழிக்கிற எந்த ஒரு அதிகாரத்தையும் நீங்க கேள்வி கேட்க பழகணும். இது ஒரு தனிநபரோட குற்றப்பின்னலா இருந்தாலும் சரி, அல்லது லென்ஸ்கார்ட் போன்ற ஒரு நிறுவனத்தோட கொள்கையா இருந்தாலும் சரி, விழிப்புடன் இருக்கிறது மட்டுமே உங்களுக்கான தற்காப்பு. இத சுருக்கமா சொல்லணும்னா, நாம நம்பி இருக்கிற இந்த நவீன கட்டமைப்புகளோட உண்மைத்தன்மையை நாம மறுபரிசீலனை செய்யணும். இந்த ஆழமான தேடலோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களோட கொள்கைகளும் அங்க இருக்கிற HR மற்றும் மேலாளர்களோட மறைமுக அதிகார கட்டமைப்புகளும் ஒரு தனி நபரோட அடையாளத்தையும் மத நம்பிக்கைகளையும் ஏன் ஒரு பெண்ணோட தனிப்பட்ட பாதுகாப்பையும் கூட இவ்வளவு எளிதாக கையாள முடியுது, மிரட்ட முடியுது என்றால், இந்த நவீன பளபளப்பான பணியிடங்கள்ல உண்மையாவே நம்மை பாதுகாப்பவர்கள் யார்? பாஷ் கமிட்டின்னு சட்டங்களும் விதிகளும் இருந்தாலும் அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களே தவறு செஞ்சா அந்த காவலர்களை கண்காணிக்க போவது யார்? சிந்திச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். இன்னொரு தரப்பின் சந்திக்கலாம்.